வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. எல்லா எபிசோட்லயும் இதை தாண்டா சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. முதல்ல நான் பிளாட்டை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காருங்க. அவருக்கும் அவரோட பார்ட்னருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில மெடிடேஷன் பண்றதுக்காக ஒரு ரூமுக்கு போறாரு. அந்த ரூம்ல வச்சு அவர் கொல்லப்படுறாரு. இப்ப சிஐடியும் ஸ்பாட்டுக்கு வராங்க. க்ளோஸ் பண்ண ரூம்குள்ள எப்படி இவர் கொல்லப்பட்டிருப்பாரு, யார் உள்ள வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி கேள்வி இருக்கு. குற்றவாளியை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு பூஜா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போது போல. இப்ப கல்யாணத்துக்காக இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பூஜாவோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. அம்மா பேரு மாலினி அப்படின்றது. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட காட்டுன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இப்பதான் அப்பாவை காட்டுறாங்க. அப்பாவோட பேரு அசோக் அப்படின்றது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன் சொன்ன பாத்தீங்களா. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. அசிஸ்டன்ட்னா பிஏன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அசிஸ்டன்டா இருப்பாரு. அவர்கிட்ட தான் பிசினஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படிப்பா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு என்னமா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிசினஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து தான் கால் வருது. ரெண்டு பேருக்குள்ளயும் பிசினஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனை போல. அவர் கொஞ்சம் வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த அசோக்கோட முகமே மாறிடுது. இதை கவனிக்கிற ஒய்ஃப் மாலினி இருக்காங்கல்ல, என்னாச்சு ஃபேஸே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிசினஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் பிரச்சனை போதில்ல, அது ரிலேட்டடா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ தேவையில்லாம ஒரி பண்ணாத, கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு, நான் மெடிடேட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே மெடிடேட் பண்றதுக்காக போறாரு. இவருக்கு கார்டு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் சேஃப்டிக்காக இவர் கூடயே வராரு. நீ ரூம் வாசல்ல வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் உள்ள வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்து இந்த அசோக் இருக்காரு பாத்தீங்களா, மெடிடேட்லாம் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த இடத்துக்கு அபிஜித் பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் நடந்த மாதிரி இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அசோக்கோட பிஏவா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ரூம்குள்ள போன சார் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ரூம்குள்ள போனவர் இறந்து போயிட்டாரா? ரூம் எங்க இருக்குன்னு அபிஜித் கேக்குறாரு. அந்த பிஏ இருக்கார்ல, வாங்க சார் கூட்டு வரேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. வாசல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கிராஸ் பண்ணி அபிஜித்தோ ரூம்குள்ள வந்துடுறாரு. அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத அப்சர்வ் பண்றாரு. தலையிலேயே யாரோ அடிச்சிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. தலையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. இவர் உள்ள வந்து யார் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிஏ கிட்ட எக்ஸாக்டா என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பிஏவும் கார்டும் சேர்ந்த மாதிரி நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே மெடிடேட் பண்ணுவாரு, கார்டு தான் பக்கத்துல இருப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கும் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. மெடிடேட் பண்ணும்போது கார்டு வெளியே இருந்தாரு பாத்தீங்களா. ஆனா போனவர் ரொம்ப நேரம் ஆயும் திரும்பி வராம இருப்பாரு. எப்பவுமே வர டைமை விட அரை மணி நேரம் அதிகமாயிருது. சார் வெளியே வாங்க சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கார்டு கூப்பிடுறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. இதனால கார்டு இருக்காருல, பிஏவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. கதவையே திறக்கலன்னு உங்களுக்கு பயம் வந்துருது. சரி கதவை உடச்சிட்டு உள்ள போலான்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கதவை உடச்சிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இவர் அசைவே இல்லாம இருப்பாரு. பிளட் எல்லாம் வேற வந்திருக்குல்ல, இவங்க ஏதோ நடந்துருச்சுன்றது புரிஞ்சுக்கிட்டு சிஐடிக்கு கால் பண்ணிருப்பாங்க. சார் இப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பாடியை அனலைஸ் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அபிஜித் இருக்கார்ல, பங்கஜ் நீ எல்லார்கிட்டயும் விசாரின்னு சொல்லிட்டாரு. இப்ப பங்கஜ் என்ன பண்றாருன்னா, செக்யூரிட்டி இதை தாண்டி ஒர்க்கர்ஸா நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றாரு. அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க, அந்த நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. செக்யூரிட்டியுமே நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெஸ்ட் ரூம்க்கு கெஸ்ட் ரூம்க்கு போனீங்களா, அந்த கேப்ல யாராவது உள்ள நுழைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பங்கஜ் கேக்குறாரு. இல்ல சார் நான் ரெஸ்ட் ரூம்க்குலாம் போகல அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டியும் சொல்லிட்டு இருக்காரு. பூட்டி இருக்க ரூம்ல அவர் கொல்லப்பட்டிருக்காருல, என்னவா இருக்கும், ஒருவேளை இவரே இடிச்சு இறந்து போயிட்டாரா, இல்ல யாராவது உள்ள வந்து சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் பயங்கரமா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சச்சின் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கார்டு கிட்ட கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. இவரே ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தான் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு.
இந்த பக்கம் திரும்பி அபிஜித்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரூம்ல ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குன்றது இவருக்கு தெரியுது. இந்த ஜன்னலை கலட்ட முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க கிட்ட சில டூல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணி கலட்ட ஆரம்பிக்கிறாரு. கலட்ட முடியும்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த வழியா யாராவது உள்ள வந்து கொலை பண்ணிட்டு திரும்பி இந்த வழியாவே வெளியே போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க, ஒர்க்கரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை கொலை பண்றாங்கன்னா இவர் மேல யாராவது செம்ம கோவத்துல இருந்திருக்கணும்ல, இவருக்கு யார் கூட எல்லாம் பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இவரோட மிஸ்ஸஸ் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மிஸ்ஸஸையும் பொண்ணையும் பாக்குறதுக்காக வராங்க. பொண்ணு மயக்கத்துல இருக்காங்க. பொண்ணை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மாலினி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், கொஞ்சம் கேள்வி மட்டும் கேட்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே கண் முழிச்சிடுறா. இப்ப அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது அசோக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, ஏன்னா வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என் அப்பாக்கு யாரும் எதிரிங்க இருக்க வாய்ப்பு இல்ல, அப்பாக்கு பிசினஸ்ல யார் கூடயோ சண்டைன்னு சொன்னாரு, அவங்க ஒரு வேளை இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு ஃபீல் பண்றாங்க. ஒய்ஃபுமே பார்ட்னர் கூட சண்டை ஏற்பட்டதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப சச்சினோ மாடிக்கு வந்து செக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா மாடியில இருந்து தான் அந்த ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல பெயிண்டிங் வேலை எல்லாம் நடந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. ஆனா பெயிண்டர் மிஸ் ஆகுறாரு. பெயிண்டிங் வேலை நடந்த மாதிரி இருக்கு, ஆனா பெயிண்டர் மட்டும் மிஸ் ஆகுறாரு. இத பத்தி இவங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்தார்ல, அவர்கிட்ட பேசி பாக்குறாங்க. அவருமே ஒரு பெயிண்டர் இன்னைக்கு வந்தாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியலன்ற மாதிரி அசால்ட்டா சொல்றாரு. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ பாத்திருப்பல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. செக்யூரிட்டியும் திருன்னு முடிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியை லாக் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் செக்யூரிட்டி ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா வேலை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்தான் சார், அவன் திடீர்னு காணாம போயிட்டான். காரணம் நான் ஸ்மோக் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் வெளியே போனேன், அந்த கேப்ல அவன் போயிட்டான் போல, என்ன மன்னிச்சிருங்க சார், இத சொன்னா எனக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் மறஸ்டன்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல பெயிண்டர் ரவின்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் இப்ப மிஸ் ஆகுறான், அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பாடியை அனலைஸ் பண்ற இந்த டாக்டர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அவரோட உடம்புல பெயிண்ட் கொஞ்சம் ஒட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கொலை பண்ணவன் மேல பெயிண்ட் இருந்திருக்கு போல, அந்த பெயிண்ட் தான் ஒட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பெயிண்டர் ரவின்னு ஒருத்த மேல தானே சந்தேகப்படுறாங்க, அதனால கன்ஃபார்ம் அவன் தான் இதை பண்ணிருக்கான், அவனை லாக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும், எல்லா இடத்துலயும் அவனை தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப எட்டி என்ன சொல்றாருன்னா, ரவி வெறும் துருப்பு சீட்டா தான் இருப்பான், அதாவது அவனுக்கு இவரை கொல்லணும்ன்ற அவசியம் சுத்தமா கிடையவே கிடையாது, அவன் வேற யாருக்காகவோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், யாருக்காக இந்த கொலையை பண்ணிருப்பான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இவருக்கும் இவரோட பிசினஸ் பார்ட்னருக்கும் ஏதோ ஒரு சண்டைன்னு சொன்னாங்கல்ல, என்ன சண்டைன்னு விசாரிச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆளுங்க ஏற்கனவே விசாரிச்சிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, ரெண்டு பேருமே பிசினஸ் சேர்ந்து பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அசோக் அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டி இருக்கும், அந்த காசை கொடுக்காம இழுத்துட்டு இருக்காரு. அதனால தான் கோவப்பட்ட அந்த பார்ட்னர் இருக்காருல, எப்ப என்னோட காசை தரப்போற, தரலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்திருப்பாரு. சோ அந்த பார்ட்னரை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்களுமே பார்ட்னரை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. அசோக் கொல்லப்பட்டது நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க அவர் மேல கோவத்துல இருந்திருக்கீங்க, அடிக்கடி வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க, வார்னிங் கொடுத்த நான் தான் கொலை பண்ணிட்டேன்றீங்களா, என் பார்ட்னர்ஷிப்பே வேணான்னு பிரிஞ்சவன் எனக்கு செட்டில்மெண்ட்டை பண்ணோம்ல, அந்த செட்டில்மெண்ட்டை பண்ணாம இழுத்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் போன்ல பேசும்போது 4 வார்த்தை மிரட்டுற மாதிரி பேசினேன், அதுக்காக நான் போய் கொலை பண்ணிடுவேனா, சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம் சார், அவனை எப்படி நான் கொல்லுவேன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இருந்தாலுமே இவங்களுக்கு இவர் மேல தானே சந்தேகமா இருக்கு, இவரை லாக் பண்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. என்ன சார் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, இதுக்கு மேல எவிடன்ஸ் வச்சிருந்தா என்கிட்ட வாங்க, இல்லனா உங்ககிட்ட பேச முடியாது, என் லாயர் தான் பேசுவாருன்ற மாதிரி தெனாவட்டா சொல்லிட்டாரு. சரி எவிடன்ஸ் கிடைச்சோன்னா வரோன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ரவின்ற பெயிண்டரை ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப அபிஜித்துக்கு அந்த ரவி எங்க இருக்கான்றது தெரிஞ்சிருது போல, அவனை அங்க போய் லாக் பண்ணும், அவன் சொன்னா இவரை நம்ம புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் யோசிக்கிறாரு. இப்ப ரவி இருக்கான் பாத்தீங்களா, தெரிஞ்ச யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான், நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீ ரெடியாரு, நம்ம வேற ஊருக்கு போயிடலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது சிஐடி டீமை சேர்ந்தவங்க லாக் பண்றாங்க. நீ தானே இந்த கொலையை பண்ண, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவன் எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி பேக காட்டு அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் வாங்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அவனை துரத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாங்க. உண்மையை சொல்லு, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் கொலைலாம் பண்ணல, வேற ஒரு தப்பு தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா சார் நான் கொலை பண்ணல, திருட மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அவர் இறந்து போயிட்டாருன்னு எல்லாருமே கத்திக்கிட்டே அந்த ரூம்குள்ள ஓடினாங்க பாத்தீங்களா, இவனும் ஓடலாம்னு நினைச்சிருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு ரூம்ல நகைலாம் அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். என்ன நகையை இப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க, பேசாம இந்த நகையை தூக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே அங்க இருந்து கிளம்பி இருப்பான். உண்மையில நகையை மட்டும் தான் நான் தூக்குனேன் சார், இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சிஐடி டீமும் இந்த ரவியை துருவி விசாரணை பண்றாங்க. நான் பண்ணவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, எட்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எட்டு கேக்குறாரு. எங்களுக்குமே அப்படி பண்ணிருப்பான்னு தோணல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த கார்டு மேல டவுட் வருது. ஏன்னா கார்டு மட்டும் தான் பாதுகாப்புக்காக வெளியே இருந்தான், அவனுக்கு ஆலிபை எல்லாம் கிடையாது. அவன் கூட ஜன்னல் வழியா உள்ள போய் கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவன் கூட அவன் தேவைக்காக பண்ணிருக்க மாட்டான், வேற யாருக்காகவாது தான் பண்ணிருப்பான். யாருக்காக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை ஒய்ஃபுக்காக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஒய்ஃபோட போன் லாக் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அடிக்கடி அசோக்கோட பார்ட்னர் கிட்ட இவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு அசோக்கோட பார்ட்னர் கிட்ட அவ்வளவு நேரம் போன்ல பேசுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ பழக்கம் போயிட்டு இருக்கு போல, அதனால ஹஸ்பண்ட பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்ப பாக்குறாங்க. அப்ப பொண்ணுமே எங்கம்மா கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்பா இறந்து போயிட்டாரு, நம்ம அப்படியே சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால தான் திரும்பி அந்த பார்ட்னர் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு யோசிக்கிறேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ வீட்டுல பத்திரமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இப்ப இவங்களுமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேர் மாலினின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாலினி அந்த பார்ட்னர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன மேடம், உங்க ஹஸ்பண்ட் இவர் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரு, இவர் கூட பேசுறதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்னதான் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சார், அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா மேடம், உங்ககிட்ட சில விசாரணை எல்லாம் பண்ணோம், நீங்க எங்களோட ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமான்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. இப்பவே வரணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம் இப்பவே வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த லேடி அவங்களோட ஒரு பொருளை மிஸ் பண்ணிருவாங்க. இந்த விஷயத்த பூர்வி இருக்காங்கல்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, போட்டு வாங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா மாலினி கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா அந்த கார்டு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டை மிரட்டுற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, நீ தான் பண்ணன்றத அந்த முதலாளி அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அதுக்காக நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது அவங்க சொல்லி நான் பண்ணனா, என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி கார்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் மாலினியும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்லிதான் அந்த கார்டு பண்ணிருக்கான், அந்த கார்டு ஒத்துக்கிட்டான், நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கும், அதனால தான் இவங்களது மேட்ச் ஆகுதான்ற மாதிரி ஒரு பொருளை எடுத்து வச்சிருப்பாங்க. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த லேடியோடது மேட்ச் ஆகல அப்படின்றது தெரிய வருது. ரெண்டு பேருமே சேர்ந்து கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் தெரியாமையே சாம்பிள் எடுத்து செக் பண்ணிருப்பாங்க. ஆனா மேட்ச் ஆகலன்றது தெரிய வருது. இப்ப கிரைம் ஸ்பாட்ல இவங்க போட்டோஸ் எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்க வீட்டுல இருந்து ஆல்பத்தையும் வாங்கியிருப்பாங்க. அவர் அந்த ரூம்ல இருக்க மாதிரி ஏற்கனவே சில போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாரு. அந்த போட்டோஸையும் இப்ப இவங்க எடுத்த போட்டோஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா பொருளுமே அதே மாதிரி இருக்கு, ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுறது தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சிலை இருந்திருக்கு போல, அந்த சிலை மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன இந்த சிலை மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை சில மாதிரி வேற எவனாவது அந்த இடத்துல இருந்திருப்பானா, எல்லாருமே உள்ள நுழையும் போது வெளியே போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்றதை கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. அபிஜித்தும் டீமும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அபிஜித்தும் இந்த மாலினியை லாக் பண்ண மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. கோல்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இங்க ஒரு சிலை இருந்தது இல்ல, அந்த சிலை இப்ப எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பழைய போட்டோவெல்லாம் காமிச்சுதான் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஒய்ஃபுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த சிலையில பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் உறிஞ்சிட்டு வந்திருக்கும், அதை பெயிண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் கீழே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் கதவை இடிச்சுட்டு உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, கார்டு உள்ள வந்திருப்பாரு, அதே மாதிரி அந்த பிஏ உள்ள வந்திருப்பாரு. நீங்க உள்ள வரும்போது அந்த பகுதியில யாராவது நின்னுட்டு இருந்ததா பாத்தீங்களா, யாராவது சிலை மாதிரி நின்னுட்டு இருந்தாங்களா, இல்ல ஏதாவது துணி மாதிரி இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நாங்க வந்த வேகத்துல அதெல்லாம் கவனிக்கல சார், அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. அங்க எவனோ இருந்திருக்கான், அவன் தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவர் வாட்டி செக் பண்றதுக்காக வரும்போது எல்லா ஒர்க்கரையும் ஒரு பார்வை பார்த்திருப்பாரு. அதுல ஒருத்த மட்டும் குள்ளமா இருந்திருப்பான், நிச்சயமா அவன் தான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் பேரு மோகன் தானே, அவனை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மோகன் மட்டும் இப்ப மிஸ் ஆகுறான். மோகன் எப்படி மிஸ் ஆகுறான், அப்ப கண்டிப்பா அவன் தான் அப்படின்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப அந்த மோகனை நமக்கு காட்டுறாங்க. அந்த மோகன் தான் உண்மையிலேயே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல. அந்த மோகன் இருக்காருல, இப்ப யாரையோ பாக்குறதுக்காக ஒரு கார் கிட்ட வராரு. அந்த கார் கிட்ட வரும்போது தான் காருக்குள்ள பிஏ உட்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. பிஏ சொல்லி தான் இந்த விஷயத்தை இவன் பண்ணிருக்கான் போல. இப்ப பிஏ இருக்காருல, சிஐடி ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல மட்டும் பற்றாத, பேசின மாதிரியே உனக்கான காசை ரெடி பண்ணிட்டேன், இந்த காசை வச்சுட்டு வேற ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஏண்டா நீ தானே இந்த விஷயத்த பண்ண, எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே நான் தான் பண்ணன்றதை ஏத்துக்கிறான். யார் சொல்லி பண்ணான்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பிஏ சொல்லி தான் பண்ண, அந்த பிஏ கிட்ட இப்பதான் காசை வாங்கிட்டு வரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ பிஏவும் பக்கத்துல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு டீம் இருக்காங்கல்ல, அந்த பிஏவை அமுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி அமுக்கிறதுக்காக போனவங்க உடனே அபிஜித்துக்கு கால் பண்ணி இங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அபிஜித்தும் என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பிஏ அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. டே நீ தான் காசை வாங்கிட்டு இவரோட கதையை முடிச்சிட்டியான்ற மாதிரி இந்த மோகன் கிட்ட கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் காசை மட்டும் தான் வாங்கினேன், அவர் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பிஏக்கு மேலயும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க போல, அவங்க தான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஏவோட கதையை முடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த மோகன் தான் கருப்பு கலர்ல ஒரு துணியை போட்ட மாதிரி அந்த இடத்துல மறைஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்ப சைலண்டா வந்து இவரோட கதையை முடிச்சிடறான். முடிச்சவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திரும்பி அந்த துணியில ஒளிஞ்ச மாதிரி இருக்கான். அப்பதான் பெயிண்ட் லைட்டா இவர் மேல ஒட்டலாம் செஞ்சிருக்கும். ரெண்டு பேர் கதை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப இவன் சைலண்டா ஒளிஞ்ச மாதிரி தான் இருப்பான். கூட்டம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் சைலண்டா அங்க இருந்து இவன் வெளியே வந்து நின்றுப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பிஏ சொல்லி பண்ணா, பிஏவை யாரு பண்ண சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பிஏவோட கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன பாக்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்காக ஒரு மோதிரத்தை வாங்கி வச்சிருக்காரு. சரி இந்த மோதிரத்தை நீங்களே பாருங்கன்ற மாதிரி அபிஜித்தும் மோதிரத்தை எட்டிக்கிட்ட காட்டுறாரு. அந்த மோதிரத்துல எம்ன்ற மாதிரி எழுதி இருக்கு. இந்த கேஸ்ல எம்ன்ற பேர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு யோசிக்கும் போது மாலினி பேரு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப பிஏக்கோ மாலினிக்கோ நடுவுல ஏதோ போயிட்டு இருந்திருக்கு போல, இதனால்தான் இந்த கொலை நடந்திருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப மாலினியோ பொண்ணோ சேர்ந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போலான்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன அவசரம், அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், அடுத்தடுத்து இந்த இடத்துல என்னென்னமோ நடக்குது இல்ல, அதனால தான் வேற ஒரு வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்தோன்ற மாதிரி மாலினி சொல்லிட்டாங்க. இப்ப அபிஜித் இருக்காருல, இந்த மாலினியை கார்னர் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. உங்களுக்கும் பிஏக்கும் நடுவுல ஏதாவது போயிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அவர்கிட்ட எம்னு லோகோ போட்ட மாதிரி ஒண்ணு இருந்தது, எம்ல உங்க பேர் தானே ஆரம்பிக்குது, அதனால தான் கேக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல இவங்களை லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தவரு திடீர்னு பக்கத்துல இருக்க பூஜாவை பார்த்து உனக்காக தானே அவன் வாங்கினான்ற மாதிரி கேக்குறாரு. பூஜா திருன்னு முடிக்கிறாங்க. அப்பதான் சிஐடி டீம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. வீட்டுல செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பூஜாவோட செல்ல பேரு மிட்டி அப்படின்றது. மிட்டினா எம் தானே, இவங்களுக்கு தரதுக்காக தான் அவன் வாங்கியிருக்கான்றது தெரிய வருது. அப்புறம் எதுக்காக மாலினி அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். மாலினி கிட்ட கேள்வி கேட்கும் போது இவங்களோட ரியாக்ஷனை கவனிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ இவங்க தான்ன்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருது. ஒழுங்கா நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த மித்தி அதாவது பூஜான்ற பொண்ணுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஏவை பொறுத்த வரைக்கும் பூஜாவை ஒன் சைடா லவ் பண்றாரு. பூஜா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி டைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பூஜா இருக்காங்கல்ல, சட்டுன்னு அதை புடுங்கிடுறாங்க. மேடம் சாரி சாரின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பூஜாவும் அதெல்லாம் படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிச்சு பார்த்தவங்க எனக்குமே உன்னை பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உண்மையா தான் சொல்றேன், நீ கியூட்டா சில விஷயங்கள் பண்ணுவல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி நல்லபடியா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. பூஜா என்னாச்சு, எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பிஏ கேக்குறாரு. நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா என்னோட அப்பா வேற ஒரு மாப்பிளைய பார்த்து தான் எனக்கு கட்டி வைப்பாரு, பெரிய மாப்பிளையா பார்த்து தான் கட்டி வைப்பாரு, உன்னெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம எப்படியாவது அவரோட மனசை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பிஏ சொல்லிட்டாரு. என்ன பண்ணியும் அவரோட மனசை மாத்த முடியாது, அதனால அவரோட கதையை முடிச்சாதான் நம்ம ரெண்டு பேர் சேர முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அவர் இறந்து போனாதான் நீயும் நானும் சேர முடியும், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா எப்படி சாவடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, செத்து போனாலும் நம்ம மேல சந்தேகம் வராது, நான் உனக்கு ஸ்கெட்ச் போட்டு தரேன், அந்த விஷயத்தை நீ பண்ணா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இவங்க அவனை லவ்வே பண்ணிருக்க மாட்டாங்க, ஏமாத்தி தான் இப்படி பண்ண வச்சிருப்பாங்க. இவங்க நேரடியா இன்வால்வ் ஆக கூடாதுன்றதுக்காக அவனை வச்சு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா மோகனை சிஐடி டீமை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, மோகன் கிட்ட இவனை காசு கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கலாம். மோகன் மூலியமா பிஏவை நெருங்குவாங்க. பிஏவை நெருங்கிட்டா நம்மள மாட்டி விட கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிஏவோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக அவன் மோகனை பார்க்க போகும்போது இவங்க ஒரு ட்ரிங்க்ஸை தந்திருப்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து தான் தந்திருப்பாங்க. அதனால தான் அவன் இறந்து போனான்றது தெரிய வருது. ஆனா இதெல்லாம் எதுக்காக பூஜா பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்காக உன்னோட அப்பாவையே நீ சாவடிச்ச, உன் அப்பாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதான் பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு என்னோட அப்பா நினைக்கிறாரு. அதாவது பொண்ணுங்கன்னா கல்யாண வயசு வந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க வீட்டுல அமைதியா ஹவுஸ் ஒய்ஃப் வேலையை தான் பார்க்கணும், பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்ற மாதிரி புலம்புறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் அவரை விட நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த பிசினஸ் எல்லாம் நீ பண்ண தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், நீ வீட்டை கவனிச்சுக்கிட்டா போதும்ன்ற மாதிரிதான் மாலினிய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருப்பாரு. அம்மா தினம் தினம் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துதான் இந்த பொண்ணு வளர்ந்துட்டு இருக்காங்க. அம்மா மாதிரி நம்ம இருக்க கூடாது, அதனால அப்பா கிட்ட நான் பிசினஸ்ல ஆசைப்படுறேன்னு சொல்லி பார்க்கலான்ற மாதிரி சொல்லி பார்த்திருப்பாங்க. ஆனா அப்பா இருக்காருல, பிசினஸ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு செட் ஆகாது, அப்பா நான் பாத்துக்கிறேன், உன்ன ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவன் கூட இருந்து நீ ஹவுஸ் ஒய்ஃப் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இவங்க பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சதா பண்ண முடியாது, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம பண்ணக்கூடாதா, அப்பாவோட கதையை முடிச்சுட்டு நம்ம பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா மாலினி ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பார்ட்னர் கூட சேரலாம்னு யோசிச்சாங்கல்ல. ஏன்னா மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்ணோன்ற மாதிரி ஒரு வெறி இருக்கும், ஹஸ்பண்ட் தான் பண்ண விடாம தடுத்து வச்சிருப்பாரு. சோ இதுதான் கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.